ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம். இந்த படத்துக்கு பார்ட் 2 வந்தால் நல்லாயிருக்கும். முன்னாடி நிறைய குழம்பிருப்போம், நிறைய எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த படம் மேக்ஸிமம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதே இல்லை. அதேமாரி தான் நம்ம கற்பனையாக அதை நினச்சி பார்ப்போம், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. அதில் நம்ம 90s கிட்ஸாக இருக்கும் போது இந்த படத்தை ஒரு தடவையாவது பார்த்து எடுக்க மாட்டாங்களா, பார்க்க மாட்டோமான்னு இருக்கும். அதுமாரி தான் நம்ம ஒரு படத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த படம் தான் அந்நியன். இந்த படம் 2005 வெளியான ஒரு படம். இந்த படம் பார்ட் 2 நம்ம கற்பனையாக நம்ம எப்படிலாம் கதை இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இந்த கதை எங்கே தொடங்குதுன்னா, கடைசி அந்த படத்தோட எண்டிங்கில் நம்ம விக்ரம் அவர் ஹீரோயினை கூட்டிகிட்டு ட்ரெயினில் போயிட்டுருப்பார். நாசர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அண்ணின் ரொம்பலாம் வரல, அது அடிக்கடி லைட்டாக வருவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறமானா அந்த ட்ரெயினில் ஒருத்தனா அடித்து தூக்கி போகிற மாதிரி விக்ரம் அந்நியனாக மாறியிருப்பார் அந்த சந்தர்ப்பத்தில். அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட சின்ன வயசில் தங்கச்சி கரண்ட்டில் ஷாக் அடிப்பட்டு இறந்துருப்பான். அவன் இன்னும் திருந்தாமல் இன்னும் இருக்கிறனால தான் அவனை கொண்டு இருப்பார் விக்ரம். இங்கே படம் ஸ்டார்ட் ஆகுது, பார்ட் 2. இதுக்கப்புறம் அந்த படம் ஒரு ஒரு 5-6 வருஷத்துக்கு கழிச்சு போனீங்கன்னா இந்த படத்தில் விக்ரம் அவரோட அண்ணியனோட இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடு. அவர் எப்பயுமே அவர் அம்பியாகவே இருக்கிறாரு. அவர் இன்னும் லாயராலாம் இருக்கிறாரு. அப்புறம் அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க அதே இடத்துலலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. விக்ரமுக்கு கல்யாணமும் ஆகி அந்த இடத்துலையும் குழந்தையும் ஒரு 5-6 வயசில் ஒரு குழந்தையும் இருக்குது. இந்த குழந்தைய டெய்லி ஸ்கூலில் விடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விக்ரம் பண்ணுறாரு. இதே டெய்லியும் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அவங்க விக்ரமோட ஒய்ஃப்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு அடிப்பட்டதால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனால அவங்க இறந்துடுறாங்க. இது விக்ரமுக்கு ரொம்பவே வலியையும் ரொம்பவே ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. இதுக்கு அவர் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. அந்த கேஸும் ஒரு 2-3 மாதத்தில் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதனால் அவர் ரொம்பவே மனம் உடஞ்சி போய் டிப்ரெஷனுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வரும்போது இவரும் அந்த பொண்ணு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க தினமும் அவங்களால வெளியே வர முடியல, என்னென்ன பிரச்சனை. அதுக்கப்புறம் போகும்போது இவருக்கு நிறையா பிரச்சனைகளை பார்க்குறாரு விக்ரம். அந்த பிரச்சனைகளை பார்த்து அவர் திருப்பி டிப்ரெஸ் ஆகி என்னன்னா அந்நியன் 1ல பார்த்த மாதிரி அந்நியன் 2லேயும் அதே சம்பவம் சேம் மனநிலைக்கு போகிறாரு. திரும்பவும் அவருக்கு அந்நியனாக மாற ஸ்டார்ட் இப்போலாம் ஆரம்பிக்குது. திருப்பி அவர் அந்நியனாக மாறிடுறாரு. இப்போலேருந்து அவரு ஃபுல்லாக அந்நியன் 1ல் வர மாதிரி தேடலாம் தப்பு பண்ணாங்களோ அவங்கள தட்டி கேட்கறாது கான்செப்டெல்லாம் இந்த படம் ஃபுல்லாக. அந்நியன் 1ல் இந்த படம் ஃபுல்லாக காமெடியாகவும் போகும், கொஞ்சம் வைலண்ட்டாகவும் போகும். ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே க்ரைம் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் வைலண்ட்டாகலாம் போகும். ஓகே, கிளைமேக்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.